வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப புனிதமான மாதம். மாசி மகம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான விஷயமும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க பார்ப்போம். விருச்சக ராசி, விருச்சக லக்னம், இவங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சூப்பராக இருக்குன்னா, இவங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. அதாவது காசு நல்லா வரும். அதேமாரி சுப நிகழ்ச்சி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்து ஹனிமூன் போவாங்க, அடுத்து சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க, வரிசையாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் காசும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம், ஒய்ப்பணும், கிஃப்ட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும். மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் குழந்தை பிறந்திருக்கும், நல்ல விஷயம், அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கையில் காசு வந்துகிட்டே இருக்கும், செலவும் ஆகிட்டே இருக்கும். நல்ல விஷயந்தான். செலவே ஆகக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. அதனால் நல்ல விஷயம் செலவாகுதுன்னா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. இது ஒன்று. நீங்கள் முயற்சி எடுக்கிற விஷயங்களில் முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. அதாவது இதுலேயே நிறைய பேர் இந்த டிஃபென்ஸ், காவல்துறை, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னா நிறைய பேர், இந்த ஐடியில் இருந்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இதிலலாம் நீங்கள் ஏதாவது ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை புது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஏதோ படிக்கிற சர்டிஃபிகேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, இந்த முயற்சி ஸ்தானங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக வெளிநாடு தான் யாருன்னா போகிறீங்கன்னா விருச்சிக ராசினா தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டைமும் சூப்பராக இருக்குது. இது ஒன்று. அடுத்து கையில் பணமும் நல்ல தங்கும். அதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரை பண்ணுறதை பற்றி விருச்சிக ராசிக்கு சொல்லணுமா, மூச்சு விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், வின் ஆகிடுவீங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால டிஸ்டர்ப் ஆகும், ஆனால் குரு பகவானும் பார்க்கறதுனால எப்படியும் வின் ஆகிடுவீங்க. தாராளமாக ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. நேரம் நல்லாயிருக்கு, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் ஒரே இடத்துல உக்காண்ட்ருக்கு. நீங்கள் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக எல்லோரும் அங்கே உள்ளே உக்காண்ட்ருக்காங்க. அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுற சூழ்நிலைகள் வந்தால் மார்ச் 15க்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஓரளவுக்கு சூரிய பகவானில் மீனம் வீட்டுக்கு போகிறதுனால ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டா, வீடா, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சூப்பர். ஏன்னா விருச்சிகம் அடிக்கடி ஏமாந்துடும். யாரையாவது நம்பி கையில் கொடுத்துட்டு திருப்பி கூட கேட்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு ஏமாறும். அதனால் பெஸ்ட்டு பரிகாரம் யாருக்கும் பெருசாக கொடுக்காதீங்க, அன்டில் அன்லஸ் அது ரொம்ப முக்கியமாக இல்லாத வரை. சரிங்களா? முக்கியமாக இருந்தால் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். வேறு ஹெல்த் கொஞ்சம் பெட்டராகும். திருமணத்துக்கு யாருன்னா ட்ரை பண்ணணும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதில் விருச்சகம்லாம் கொஞ்சம் ஈகோஸ்டிக், அதாவது புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன் பேசவே மாட்டுற அப்படின்னா அர்த்தம் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. மாதிரி கொஞ்சம் வியர்டாக இருப்பாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. சரி, இவங்க அதனால் லவ்வில் கொஞ்சம் நிறைய ஈகோஸ் வரும் இவங்களுக்கு. ஆனால் இவங்க மேலே தான் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா லவ் பண்ணுறது இவங்க ரொம்ப டீப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு மாதிரி சொரண்டிக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஆள் பிடிச்சிருக்கு, ஆனால் ட்ரபிள் பண்ணுறாங்கன்னா மேரேஜாக கன்வெர்ட் பண்ணி விட்ருங்க. மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் இது. வீட்டில் பேசி மேரேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கான தடங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற டைம் தான் இது. அதனால் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் இப்போ நம்ம இவங்க யாருன்னா மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறாங்க, மேரேஜ் ட்ரை பண்ணுறாங்கன்னாவே எல்லாத்துக்கும் கூட செலவு வரும். ஸோ அந்த செலவுக்கு பணம் தருதோ, உடல் உழைப்போ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுலேயே சில பேருக்கு நம்ம சொல்லுவோம், இந்த விருச்சகம் டக்குன்னு ஏமாந்துரும்னு சொல்லிட்டு. அதனால் ஏதாவது ஒரு நம்பிக்கையான பார்ட்னரை கூட வச்சுக்கலாம். நம்பிக்கையான பார்ட்னர் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள முன்னாடி நிறுத்திட்டு அவங்கள வச்சு ஒரு தடவை செக் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரபிளாக இருக்குது, எனக்கு முன்னேறத்துக்கு வழி இருக்குது சார்,
ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. கல்யாணம் நடக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. குருமார்களை பிடிச்சிருங்க. பக்கத்தில் இருக்க ஜீவசமாதிக்கு, இது வந்து முருகன் வீடு, ஜீவசமாதிகளை பிடிச்சிருங்க. முருகன் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு அருணகிரிநாதரோ இல்லை நம்ம பாம்பன் சுவாமிகளோ பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் தெய்வ வழிபாடுனா முருகர், துர்கை, யோக நரசிம்மர் இவங்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிட வழிபடுறது ரொம்ப நல்லது. சாம்பார் சாதம் தொடர்ந்து போட்டவங்க, ஏன்னா அதெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்சது துவரம் பருப்புலாம். ஸோ அந்த சாப்பாடெலாம் நீங்கள் தொடர்ந்து போட்டு வர நீங்கள் வந்து இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோங்க. ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன், சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா, உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்திங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டுருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மக தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோவில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.